தமிழகத்தில் குறிப்பாக சென்னையிலே பிரதானமான 3 பாடல் பெற்ற சிவாலயங்கள். அதிலே ஒன்று திருமயிலை. பார்வதி தேவி சிவபெருமானிடம் 5 எழுத்தின் மந்திரத்தை கற்க முற்பட்டாள். அப்பொழுது சிவனாரும் உபதேசித்தாள். அங்கு ஒரு அழகான மயில் ஒன்று வந்து நடனமாட அவள் சித்தம் அதன்பால் சென்றது. அதன் பலனாக அவளை மயிலாகப் போகும்படி தண்டனை தந்தார். பின்னர் புன்னை காரணமான புன்னை வனமான திருமயிலை வந்து சேர்ந்த அம்பிகை அங்கு பரமசிவனரை துதித்து தன் சாபம் நீங்க பெற்றார். சிவபெருமானைப் போல் பிரம்மாவிற்கும் 5 தலைகள் இருக்க அவன் ஆணவத்தை கிள்ள தான் கையினாலே அதை ஒரு தலையை கிள்ளி எறிந்தார். பிரம்ம கபாலம் கையில் ஒட்டப்படினாலே கபாலத்தை ஏந்தியவன் கபாலீஸ்வரன் ஆனார். திருக்கண்டியூரிலே அவர் கையிலே அந்த கபாலம் ஒட்டியது. திருமயிலை வரைக்கும் அவர் கபாலீஸ்வரராக எங்கும் உலவி வர பார்வதிக்கு தரிசனம் தந்து ஆட்கொண்ட இடம் இது. ஒரு காலத்திலே கடற்கரையிலே 17ஆம் நூற்றாண்டு வரை இருந்து அதன் பின்னர் காலாவட்டத்திலே கடல் கொள்ள அவ்விடத்திலே பிற மதங்களின் ஆட்கமைப்பு ஏற்பட அதனால் அங்கிருந்து தள்ளி வந்து இதை கிட்டத்தட்ட 500 ஆண்டுகளுக்கு முன் அதே கற்களை கொண்டு உருவாக்கி இதனால் இங்கு அழகான திருமயிலை திருத்தலம் அமைந்தது. மேற்கிலே திருக்குளம். இங்கு அருணகிரிநாதர் சிங்காரவேலனை பாடி பரவினார். ஞானசம்பந்தர் இங்கு வந்து அங்கம்பும்பாவையின் உயிரை மீட்டு தந்தார். அங்கம்பும்பாவை சிவநேச செட்டியாரின் திருக்குமாரத்தி சிவத்தொண்டு செய்து வந்தாள். பூ பறித்து மாலை கட்டி ஈசனுக்கு திருப்பணி செய்த வண்ணம் இருக்க அப்பொழுது பாம்பு தீண்டி அவள் உயிர் நீங்க ஞானசம்பந்தருக்கு அந்த குடத்திலிட்ட அவள் எலும்பை சிவநேச செட்டியார் தர அங்கம் பூம்பாவையாக ஒவ்வொரு மாதமும் நடக்கும் 12 உயர்ந்த திருவிழாக்களை அவர் பாட அதனால் ஒவ்வொரு அங்கமாக உயிர்ப்பித்து எழுந்து அவள் பெருஞ்சாந்தி காணாமல் பகுதியோ பும்பாவாய் மட்டிட்ட பொன்னையன்கானன் மடமையிலே கட்டிட்டல் கொண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் என்று ஆரம்பித்து 10 பாடல்களிலே 10 மாதத்தின் பெருமையை பாட அவள் உயிர்ப்பித்து எழுந்தாள். இறைவன் சன்னதியிலே அவர்களுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டார் தந்தையார். அப்பொழுது சொன்னார், நீ உலகிற்கு ஈந்த பூம்பாவை மறைந்தாள். நான் உயிர்ப்பித்த பூம்பாவை என் குழவி, அதனால் இவளை மணக்கேன் அல்லேன் என்று மறுத்து சிவத்தொண்டே இவள் புரியும்படியாக செய்த பெரும் லீலையின் சாட்சியாக கபாலீஸ்வரர் மேற்கு பார்த்த திருமுகம் கொண்டவராக தெற்கு நோக்கி அன்னை கற்பகாம்பகாள் சாட்சாத்து கற்பக விக்ஷமாகவே வேண்டுவார்க்கு வேண்டுவன வேண்டுங்காலத்திலே தரக்கூடிய திருத்தலமாக அமைந்திருக்கின்றது. திருமயிலை சிங்காரவேலர் அருணகிரிநாதனின் கருணை செய்து அவர் பாடல்களை ஏற்ற இடம். பெரும் சாநித்தியம் நிறைந்த அம்பிகையின் சக்தி நிறைந்த சிவனாரின் கட்டாட்சம் நிறைந்த சிங்காரவேலனின் இலைகள் நிறைந்த நர்த்தன கணபதி ஆடும் திருத்தலமாகிய திருமயிலையை வந்து நாம் உழவாரத் தொண்டு செய்து இந்த இறைவன் அருளாலே நம் கர்மாசயங்கள் யாவும் நீங்கி உயர்ந்த சிவபக்தர்களாக வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம்.